நமக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை என்று தெரிந்தும் அதில் பாதியை மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்பட்டே கழிக்கிறோம். மற்றவர்களின் மனதில் என்ன நடக்கிறது என்று யோசித்துக் கொண்டே உன் மன அமைதியை இழக்காதே. ஒரு நாள் உன் நண்பனுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறாய். வழக்கமாக உடனே பதில் அனுப்புபவன் இந்த முறை 2 மணி நேரமாக பதில் அனுப்பவில்லை. உன் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நான் ஏதாவது தவறாக பேசிவிட்டேனா? அவனுக்கு என் மீது கோபமா? சில மணி நேரம் கழித்து பதில் வருகிறது. சரி, அவ்வளவுதான். இப்போது உன் மூளை இன்னும் வேகமாக ஓடுகிறது. ஏன் வெறும் சரி என்று சொன்னான்? முன்பு இப்படி பேச மாட்டானே? ஒரு வார்த்தை. ஆனால் அதற்குள் நீ ஒரு முழு கதையை எழுதிவிட்டாய். சண்டை நடந்துவிட்டது. நட்பு உடைந்துவிட்டது. அவன் உன்னை வெறுக்கிறான். எல்லாமே உன் தலையில. அடுத்த நாள் அவனை பார்க்கிறாய். அவன் சாதாரணமாக பேசுகிறான். அப்பொழுதுதான் தெரிகிறது, நேற்று அவனுக்கு வேலை அதிகம். அவ்வளவுதான். நாம் எத்தனை